குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராமர் அசைவம் சாப்பிட்டது உண்மை. வால்மீகி ராமாயணப்படி 12வது நூற்றாண்டு அல்லது 10வது நூற்றாண்டு கம்பரை சொல்றோம் நாம. அவர் இதை மாற்றினார். அதில் தவறு என்பது எதுவுமே கிடையாது. பிரம்மா, மரீச்சி, காசியபர், சூரிய பகவான், மனு, இக்ஷாகு, குட்சி, விகுட்சி, பாணர், கடரண்யர், பிருது, திரிசங்கு, சுந்துமாரன், யூனாசன், மாந்தாதாசு, சொந்தி, திருவசிந்து, பரதன், அதிதன், சகரன், அசமஞ்சன், திலீபன், பகீரன், ககுசன், ரகுபரவர்தன், சுகசன், சீக்கிரகிர, பிரசிசிகர, அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபாகன், அஜன், தசரதன், ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகுணன். உங்க அப்பாடி மூச்சு வாங்குது, தெரியுதா? அங்க இக்ஷ்வாகுன்னு முதல்ல சொன்னேன் பாருங்க. அந்த இக்ஷ்வாகு காலத்திலிருந்து அவர்கள் வீட்டில், அவர்கள் அரண்மனையில் பூஜை செய்து கொண்டு வந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் இன்னைக்கு அயோத்தியில இல்ல. அது எங்க இருக்கு இப்ப? வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் பேச்சாளருமான திரு PN பரசுராமன் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வால்மீகி ராமாயணத்துல ராமர் அசைவம் சாப்பிட்டாருன்னு இருக்கு. நம்ம கம்ப ராமாயணத்துல அவர் சைவம் தான் சாப்பிட்றாரு அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பல வேறுபாடுகள் இருக்கே சார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ராமர் அசைவம் சாப்பிட்டது உண்மை. வால்மீகி ராமாயணப்படி 12வது நூற்றாண்டு அல்லது 10வது நூற்றாண்டு கம்பரை சொல்றோம் நாம. அவர் இதை மாற்றினார். அதில் தவறு என்பது எதுவுமே கிடையாது. காரணம், அந்த கம்பருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லிட்டார். ஐயா, நான் ஏன் அடிக்கடி வள்ளுவர் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது, தெரியுதா? ஆமா, இந்த சதையை வளர்க்கறதுக்காக இன்னொரு ஜீவராசியினுடைய சதையை போய் தின்றிய அப்புறம் உனக்கு அந்த அருள் கிடைக்கல, இவன் உதவி பண்ணல, அது கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். தன் ஊன் பெருக்கத்து தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். அதாவது மரக்கறி உணவுங்கிறோம் இல்லையா, அது நல்லா இருக்கு. அதனால அதை கம்பர் அங்க இருந்த மாம்ச உணவை மரக்கறியாக மாற்றிக்கொண்டார். அடுத்தது புலவர்களுக்கு அந்தந்த கலாச்சாரப்படி மாற்றிக்கொள்வதற்கு உரிமை உண்டு, விதிப்படி உரிமை உண்டு. குருவாயூரப்பன் சன்னதியில் நாராயணியம் ஏற்கனவே 34, 35 அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் மற்ற ராமாயணம், அவர் ராமாயணம் எழுதியிருக்கார் சார். பட்டதிரி ராமாயணத்தை அற்புதமான முறையில் கையாண்டிருக்கிறார். அவர் பட்டதிரி ஒவ்வொரு பாடல்லையும் ஆமா இப்படி பண்ணினியாம, இப்படி பண்ணினியாம அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் இப்ப நீங்க தலையாட்டுறீங்க இல்லையா. இந்த மாதிரி குருவாயூரப்பன் ஒவ்வொரு பாடலுக்குமே தலை அசைத்து ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பக்தி பணுவல் நாராயணியம். அதுல இந்த ராமாயணத்தை 2 தசகம் போடுறார் அவர். அதுல முதல் பாட்டிலேயே கீர்வாணைரத்யமானோ தசமுகன தினம் கோசலேஷு ரிஷிய சிருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்வா ததுஷி தசரதக்ஷ்மாப்ருதே பாயசார்ஞம் தத்புக்த்யாதல்புரந்திரீஷ்வவிதுஸ்ருஷு சமம் ஜாதகர்பாசு ஜாதோ ராமஸ்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேன அபிஷத்ருக்ன நாம்னா கொண்டு முடிக்கிறார் சார். அதாவது அந்த பாயசத்தை, யாகத்தில் கிடைச்ச பாயசத்தை அப்படி பங்கு போட்டு இப்படி இப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனா பட்டத்திரி நாள்லயே ராமஹா துவம் நீயே தானே, எப்படி அடிச்சாரு பாருங்க அவரு. நீதான ராமனா, லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேன அபி சத்ருக்னா, 4 விதமான வடிவங்களாகவும் ஹே குருவாயிருப்பா நீதானே வந்த என்று கேட்க, இதே போல குருவாயூரப்பன் தலை அசைச்சார். மாத்திவிட்டார் சொல்ல முடியுமா? அவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. அனுபவம், நேருக்கு நேரா பார்க்கிறாரு இல்லையா. அது அடுத்தது சங்ககால இலக்கியங்கள் சொல்றோம் நாம.
அதெல்லாம் இன்னும் காலம் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல நம்ம. ஏன்னாக்க நேயர்களே, கம்பர் மாத்தினார்ன்னு சொல்றோம் இல்லையா? கம்பரும் தன் விருப்பப்படி செய்து விடவில்லை. தயவு செய்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னன்னாக்க, கம்பருக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாலேயே, "அப்பா ஊன்பொதி பசுங்குடையாரு, என்னய்யா தமிழ்நாடு இது?" அப்படி நிமிர்ந்து உட்கார வேண்டாம்? அப்படி கம்பீரமா உட்காரணும் நாம. கல்வி சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்ததுனாலேயே நிமிர்ந்து உட்காரணும் நாமெல்லாம். ஊன்பொதி பசுங்குடையார்னு சங்ககால நூல்ல வருது. இதை வால்மீகியோ கம்பரோ 120 ராமாயணத்துல எந்த ராமாயணத்திலையும் சொல்லலையா? தமிழ்நாட்டில் உள்ள சங்ககால இலக்கியங்கள் மட்டுமே சொல்லக்கூடிய தகவல் இது. இன்னும் கால நிர்ணயம் பண்ண முடியலையே அதுக்கு. இப்ப தெரியுதா? ஏன்னா இவர் ஒரு கணக்கு சொன்னா அவர் அதை அடுத்தது ஆராய்ச்சியாளர் கணக்கு மாறுறார். ஆகக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலங்கிறத மட்டும் ஒத்துக்கிறாங்க. இளஞ்சேட் சென்னின்னு தயவு செய்து எதையெல்லாம் இப்படிப்பட்ட மாபெரும் சொத்து உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காது. இதுக்குனாவது அந்த நூல்லாம் படியுங்கள். இவர்களை ஏதாவது வாவ் தமிழா வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை இதெல்லாம் நாம அனுபவிக்காம யாரு அனுபவிக்க போறாங்க தெரியுதா? இளச்சேட் சென்னின்னு ஒரு மகாராஜா. அந்த மகாராஜாவை பார்க்க ஊன்பொதி பசுங்குடையார் அப்படிங்கிற ஒரு புலவர் போறார். புலவர் சொந்த பந்தமும் கூட போகுது. ஏன்னா ராஜாவை பார்க்க போறாரு. கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. அந்த மகாராஜா உண்மையிலேயே கல்விமான்களை ஆதரிக்கக்கூடியவர். கல்விமான்களுக்கு கிள்ளி இல்லை, சும்மா அள்ளி கொடுக்குறவர். அடி ஆபரணங்களா முதல்ல வந்தவுடனே என்ன பார்த்தா எல்லாம் அப்படி வழிச்சு விட்டா மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? அள்ளி கொடுத்தார். ஊன்பொதி பசுங்குடையாருடைய சொந்தக்காரங்கள்லாம் இல்லை, அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க சார். என்ன பண்ணுவாங்க அவங்க? அதனால பார்த்த உடனே என் முகத்துல இருக்கிற பரபரப்பை பாருங்க அப்படின்னு எடுத்துட்டாங்க. இது என்ன தெரியுமா எடுத்தது? வளையல். இது என்னன்னு சொன்னேன் இப்ப? வளையல். சந்தேகம் இல்லையே? வளையல். இது இங்க மாட்டிக்கிறாங்க பரபரப்புல. எதை எங்க மாற்றுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வறுமை தெரியுதா? இதை விட வறுமை எவனான்னு சொல்ல முடியுமா சார்? இது நகையை எடுக்கிறாங்க, அது பார்த்தா இங்க போடுறது, அதை எடுத்து இங்க பண்ணிக்கிறான்னு பாக்குறாங்க, நுழைய மாட்டேங்குது. என்ன இது? இது ரெண்டும் சரிப்பிட்டு வரல, இந்த பெருசா இருக்கு அப்படின்னு ஒடியானத்தை எடுத்துக்கிறாங்க. தங்க ஒடியான ஐயா, தங்க ஒடியான ஐயா, அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்த பெருசா இருக்கு. ஓஹோ, இது இங்கதான் மாட்டணும் போல இருக்குன்னு இடுப்புல போட்டுக்க வேண்டிய ஒடியானத்தை கழுத்துல போடுறாங்க. சரிப்பட்டு வர மாட்டேங்குது, லொடங்குது. உடனே சரி இது இப்படின்னு இதை வச்சுட்டு அடுத்தது எடுக்கிறாங்க. அது இங்க போட வேண்டியது, அது இங்க போடுறாங்க, இடுப்புல போடுறாங்க. அடியேன் இப்படி தகவலை சொல்லும் பொழுதே உங்களுக்கு சிரிப்பு வருகின்றதே. அப்ப அந்த நேருக்கு நேரா பார்த்த அந்த ஊன்பொதி பசுங்குடையார்னு சொல்ற அந்த புலவருக்கு எவ்வளவு சிரிப்பு வந்திருக்கணும். அவர் உடனே என்ன பண்ணிட்டார்? சார், அரசர்கள் எதிர்க்க, குருநாதர் துறவிகள் எதிர்க்க இப்படியெல்லாம் சிரிக்க கூடாது, இதெல்லாம் முறை. ஆனா அவர் சிரிக்கிறார். இளஞ்சேட் சென்னிங்கிற அந்த மகாராஜாக்கு ஏன் சிரிக்கிறேன்? அது இவங்க பண்ணதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. எனக்கு ஒரு பழைய நினைவு ஒன்று வந்துருச்சு. என்னங்க அப்படின்னா, இப்படிதான் இந்த ராமர் மனைவி சீதை இருக்கா இல்லையா? நீ ஏன்யா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா அவர் எங்க போறாரு? சீதை கிட்ட போறாரு. ராமர் மனைவி சீதையை ராவணன் கொண்டு போனான், கவர்ந்து கொண்டு போனான், அதுதான் தெரியுமே. அப்ப சீதா தேவி தன்னை உடம்புல இருந்த நகைகள்லாம் கட்டி கீழே போட்டுட்டா. ஆமாம், அதுதான் தெரியுமே. அது இந்த குரங்கு பட்டாளம் கிஷ்கிந்தால, சுக்ரீவனுடைய அந்த குரங்கு பட்டாளம் எல்லாம் அந்த நகையை பார்த்தது, அதுதான் தெரியுமே. அது என்ன பண்ணுச்சு? பார்த்த உடனே இந்த குரங்குகளுக்கு தெரியுமா அது என் நகை? அப்படிலாம் தெரியாதே. வருடப்பிறப்பை முன்னிட்டு தள்ளுபடி, சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை, அதுகளுக்கு தெரியுமா என்ன? உடனே ஒன்னு எடுத்து என்ன பண்ணுது? இங்க மாட்ட வேண்டியது இங்க மாட்டிக்குது.
இங்க மாட்ட வேண்டியது இங்க மாட்டிக்குது, கழுத்துல மாட்ட வேண்டியது இடுப்புல மாட்டிக்குது, இடுப்புல மாட்ட வேண்டிய நகையை கழுத்துல மாட்டிக்குது. இத பார்த்தா சிரிக்கும்படியா இல்லையா? எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அதை நினைத்து சிரித்தேன்னார். ஊன்பொதி பசுங்குடையார் சங்ககால இலக்கியங்கள் அங்கு இந்த நிகழ்வை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. வால்மீகியோ மற்ற 120 ராமாயணங்களோ சொல்லல சார் அது. இப்படி இந்த அளவுக்கு சக இலக்கியங்கள்லாம் வந்து ராமரை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வடக்க இருக்கிற அளவுக்கோ, இல்ல இங்க கேரளா மாநிலத்துல இருக்கிற அளவுக்கோ, தமிழ்நாட்டுல வந்து ராம பக்தி, இல்ல ராமரை கும்பிடுறதுன்றது ரொம்ப அதிகமா இல்ல, பிரபலமா இல்ல. அது ஏன் சார் அது? சிலதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சார். சமீப காலத்துலன்னு சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு தமிழ் வருஷ பிறப்பு அளவுக்கு 60 ஆண்டுகள் காலமாக இத சொல்ல நான் பயப்படல. வெட்கப்படுறேன். தமிழ் இலக்கணம் 3 தடவை தான் சொல்லித்ததுனால. நான் ஒரு பாட்டு சொல்றேன். சொல்றீங்களா? இல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சரி, சரி. ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவில் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அம்தவுளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரம் மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஏன் முடியாதுன்னு கேட்குறேன் சார். இப்போ நான் சங்ககால இலக்கியம் சொன்னேன்னு சொன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும்பீங்க. இது என்ன சார் இது? அப்புறம் எங்க போறோம் நாம? எங்க காலத்துல இது பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துவாங்க. பாடம்னாக்க அதாவது திருப்பாவி 30, திருவம்பாவி 20, திருப்பள்ளி எழுச்சி 10, 60 பாடல்களையும் பாடினால் ஒப்பித்தால் தங்க காசு, 30 பாடல் ஒப்பித்தால் வெள்ளி காசுன்னு காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லி அவர் திருக்கரங்களால் தங்க காசு வாங்கின பய அடியேன். 60 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு அது. வைத்தியநாதகிரின்னு திருச்சியில அர்ஜன் ஹாஸ்டல்னு ஒண்ணு உண்டு. இந்த சாவித்திரி வித்யாசாலை இருக்கு பாருங்க, எங்க சின்னையாப்புல சத்திரத்துக்கு எதிர்க்க சாவித்திரி வித்யாசாலை காலேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. அங்க அந்த அவர் வந்து சொல்லி கொடுப்பார் சார். நீங்க ஏதானும் தப்பா நினைச்சுக்காதீங்கோ. இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல வரும்படியா இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க சார், எங்க காலத்துல ஆசிரியர்கள் மேரிம்மானு ஒரு டீச்சர், அந்த காலத்துல ஜாதி பேதெல்லாம் இல்லை சார். எங்கேயோ போயிட்டோம். இப்ப நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா ஒவ்வொரு குழந்தைகளையும் தான் சொந்த புள்ள மாதிரி பார்த்துப்பா. ஆனா பாடத்துல ஏதானு ஒழுங்கா சொல்லலைன்னாக்க நீ எவனா இருந்தா எனக்கு என்ன, கைய வச்சிருந்தோம் முட்டி வீங்கிடும். அடிதான் இங்கதான், இங்க கிடையாது. இப்படி வச்சு அடி டப். இப்ப தெரியுதா? ஆழ்வார் பெரியாழ்வார் ழகாரம் தமிழுக்கு மட்டுமே உண்டான பெருமை. தமிழ் பெருமை தெரியுமா? என்ன கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. யோ நீயே சொல்லியா? யோ எனக்கு தெரியலையா? அதால் தானே எங்க சார் போயிட்டு இருக்கோம் நாம? எவ்வளவு கேவலமா இல்ல? ஆழ்வார் பெரியாழ்வார் 9 ழகாரம் போட்டு பாட்டு எழுதினார். 9 ழகாரம். ஆனால் அவருடைய மகளான ஆண்டாள் என்ன பண்ணினா? கூட 2 ழகாரம் போட்டா. 4000 திவ்ய பிரபந்த பாடலையும் ழகாரம் அதிகமாக உள்ள பாடல்லாம் இந்த பாட்டு தான். ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரைவில் ஆழியுள் பொக்கும் முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரம் மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோர் எம்பாவாய். அழகா சொல்லி கொடுத்தாங்க. ழகாரம் வந்தது, ஒப்பிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் இருந்தது. இன்னைக்கு ஒப்பிக்கிறதும் கிடையாது, எழுதுறதும் கிடையாது. அப்புறம் எப்படி தமிழ் வளரும்? இப்ப தெரியுதா? அடுத்தது அந்த ஊன்பொதி பசுங்குடையார் இளஞ்சேட் சன்னி சங்ககால இலக்கியம்னு சொல்லியிருக்காமே, நடுவுல கேட்டதுனால வந்தோம். இப்ப அங்க திருப்பி போவோம் வாங்குவோம். ஏன்னா அந்த பாட்டு சொல்லிடணும் இல்லையா? இளம்பாடு உழந்த என் இரும்பேர் ஒக்கல். நிதானமா சொல்றேன் பாடலை. ஏன்னா அது வேகமா சொன்னேன்னாக்கா மனசுல பதியாது. யாரான இந்த நூலை எடுத்து பார்க்கறதுன்னா கூட தயவு செய்து படிங்க ஐயா.
நமக்குன்னு எல்லாம் அவங்க சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம சாப்பிடலைன்னா இதெல்லாம் என்ன ஆகும்? ம். இளம்பாடு உழந்த எம் இரும்பேர் ஒக்கல். ஒக்கல்லாம் சுற்றத்தவர்கள். இளம்பாடு உழந்த. ஐயோ தமிழே தமிழே, என்னையா தமிழ் அது? எல்லாம் வறுமையில் இளம்பாடு இல்ல, உழந்தன்னா பலகாலம் அப்படி கஷ்டப்பட்டவங்க. என்னையா ஆழம் தமிழ்? விளையாட்டாங்க. இளம்பாடு உழந்த என் இரும்பேர் ஒக்கல் விரல் செறி மரபின செவியாக்குணரும். விரல் செறி மரபின, அந்த வார்த்தையை கவனிங்க. இனிமே முடியாது சார், முடியாது. எங்கேயும் நேயர்களுக்கு ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள். தயவு செய்து இந்த ஒரு மொழி மாதிரி வேற எந்த ஒரு மொழிக்கும் தெய்வமே சங்கம் வச்சு வளர்த்ததா வரலாறு கிடையாது ஐயா, வரலாறு கிடையாது. தமிழ்ச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்றோம். சிவபெருமானும் முருகப்பெருமானும் அங்க முதல்வர்களாக இருந்தார்கள், சங்கத்தை நடத்தினார்கள் சொல்றோம். அப்படிப்பட்ட தமிழகத்துல இன்னைக்கு தமிழை ஒழுங்காக உச்சரிக்க தெரியவில்லை என்றால் எங்க போறோம் தெரியுதா? இளம்பாடு உழந்த என் இரும்பேர் ஒக்கல் விரல் செறி. அதுக்கு தான் சொன்னேன், விரல் சரி சரி. சரின்னா அடர்ந்து இருக்கிறது. விரல்ல மோதிரத்தை போட்டீங்கன்னா அது ஒரு இடத்த முற்றுமா பிடிச்சிக்குது, எல்லா இடத்தையும். என்னையா தமிழ் இது? விரல் செறி மரபின, விரல்ல முழுசுமா அப்படி இருக்கக்கூடிய அந்த மோதிரம் செவி தொடக்குணரும். அது காதில் எடுத்து மாட்டிக்கிறாங்களா? இங்க மாட்டிக்கிறாங்க. அப்ப விரல் செறி மரபினன்னு சொன்னவர் இங்க செவி செறி மரபினன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஆமா, சந்தேகம் இல்லையே. எழுதின தப்பு கிடையாது சார். இதுக்குன்னாவது அந்த சங்ககால புலவர்கள் காலில் விழுது நமஸ்காரம் பண்ணனியா. தமிழ்னு சொல்ற நாம எல்லாரும். விரல் செறி மரபின செவி ஆக்குணரும், செவி தொடர் மரபின விரல் ஆக்குணரும். ஏன் செவி தொடர்னு போட்டாருனாக்க இங்க உங்களுக்கு தொடர் கிடையாது, ரவுண்ட் அப் ஆயிடுச்சு. ஆனா இங்க காதுல மாட்டிக்கினாங்க, ஒரு நகை போட்டீங்கன்னா இங்க இருந்து இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு போலாம் தொடரா, இங்க இருந்து கீழே தொங்க விட்டுக்கலாம் தொடரா. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் உண்டுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் அதை ஒரு சொற்றொடரா கொண்டு போய் சங்க கால பாட்டுல சொல்லி வச்சிருக்காங்கன்னா விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? செவித்தொடர் மரபின, அதான் தொடர் சொல்ல வந்தேன். செவித்தொடர் மரபின விரல் ஆக்குணரும். அடுத்தது அரை செறி மரபின. அரைனா இடுப்பு. அரை செறி மரபின இடுப்புல போட வேண்டியத மிடறி ஆக்குணரும். மிடறின்னா கழுத்து, மிடறின்னா கழுத்து. மிடறு ஆக்குணரும் மிடத்திடை, இந்த கழுத்துல போட வேண்டியது, அந்த கழுத்துல போட வேண்டியது மிடரிடை மரபின அரை ஆக்குணரும். அதை எடுத்து இடுப்புல போட்டுக்கிறாங்க. எனக்கு ராமாயணத்துல அந்த குரங்கெல்லாம் சீத நகையை கண்டெடுத்து அதை எடுத்து இங்க போட்டுக்கிட்டு இதை எடுத்து அங்க போட்டுக்கிட்டு பண்ண காட்சி நினைவுக்கு வந்தது. சிரிச்சுட்டேன். அடுத்தது உடனே அவரே பாடுறார், ஊன்பதி பசுங்குடையாரே. கடுந்தேறு ராமன் உடன் புனர் சீதையை பலித்தகை அரக்கன் பவ்வி ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக புலிந்தாங்கு செய்ழி கண்டங்கு. அந்த குரங்குகள் அந்த நகைகள்லாம் பார்த்துருச்சு. அதை எடுத்து அதுகள் போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. நகை அருநகை பெற்றிகுமே, அது நினைவுக்கு வந்து சிரிச்சேன்னு ஊன்பதி பசுங்குடையார் சொல்றாரு என்னைக்கோ ராமாயணத்தை. ஆகவே இவ்வளவு ஏன் சார்? ராமர் பிறந்தது அந்த வடக்கு பக்கமா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கும் பிரம்மா, மரீச்சி, காசியபர், சூரிய பகவான், மனு, இக்ஷாகு, குட்சி, விகுட்சி, பாணர், கடரண்யர், பிருது, திரிசங்கு, சுந்துமாரன், யூனாசன், மாந்தாதாசு, சொந்தி, துருவ, சிந்து, பரதன், அதிதன், சகரன், அசமஞ்சன், திலீபன், பகீரன், ககுசன், ரகுபரவர்தன், சுகசன், சீக்கிர பிரசிசிகர, அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபாகன், அதன், தசரதன், ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகுணன். உங்க அப்பாடி மூச்சு வாங்குது.
தெரியுதா? அங்க இக்ஷ்வாகுன்னு முதல்ல சொன்னேன் பாருங்க. அந்த இக்ஷ்வாகு காலத்திலிருந்து அவர்கள் வீட்டில் அவர்கள் அரண்மனையில் பூஜை செய்து கொண்டு வந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் இன்னைக்கு அயோத்தியில இல்ல. அது எங்க இருக்கு இப்ப? நம்ம தமிழ்நாட்டுல திருவரங்கத்துல இருக்கியா, ஸ்ரீரங்கத்துல. நாம ரங்கநாத பெருமாள் கம்பீரமா நிமிர்ந்து உட்காரணும். நாமெல்லாம் இப்படி நாம ரங்கநாத பெருமாள் திருவரங்கநாதர்னு சொல்லுவோம். அதுக்கு மூல நூல்கள் படி இக்ஷ்வாகு குல தனம்னு பேரு. இவ்வளவு காலம் அவர்கள் பூஜை பண்ண அயோத்தியில இருந்து இது வந்து இங்கதான் இருக்கு. ஆமா, ராமச்சந்திரமூர்த்திக்கு முன்னாடி இவ்வளவு பேர் சொன்னேன் இல்லையா? அவ்வளவு பேர்களும் அங்க பூஜையில மூலமா வச்சு அவர்கள் செய்து வைத்து கொண்டு வந்திருந்த அந்த தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கு. இந்த ஒரு பாக்கியம் நம்ம நாட்டை தவிர வேற எந்த நாட்டுக்குயா கிடைச்சது? இப்ப தெரியுதா? கடுந்தை ராமன் உடன்புணர் இதையே வெளித்தகை அரக்கன் பவ்யங் ஆண்டுன்னு ஏன் உன்பதி பசுங்குடையார் பாடினாருன்னு. இது அந்த காலம் சார். ஆனா இப்போ நம்ம ஊர்ல வந்து இங்க வந்து முருகரை கும்பிடுறாங்க நிறைய பேர் சிவனை கும்பிடுறாங்க, அம்மனை கும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ராமர் வழிபாடு இங்க இல்லையே தமிழ்நாட்டுல. அது இதுக்கு என்ன சார் சொல்றது? நம்ம மக்களுடைய அறியாமை தான் சார் காரணம். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு மூல நூல்கள்ல ஆதாரம் இல்லை சார். வீணா உக்காண்டி வீம்புக்கு கட்டி இழுத்துட்டு இருக்க கூடாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மாரீசன் மானாவன் தான். நேயர்களை உங்களுக்கும் சேர்த்துத்தான். மாரீசன் மாயமானா வந்தான். ராமர் போயிட்டார் பின்னாடி லக்ஷ்மணனும் போனான் இல்லையா? போனான்ல. போகும்போதே என்னவோ பண்ணிட்டு போனானே. சீதா பிராட்டியிட்ட இந்த எல்லையை தாண்டி வர வேண்டாம் சொல்லி ஒரு கோடை கிழிச்சிட்டு போனார். ஐயா, காதுல விழுந்துச்சு இல்ல? தயவு செய்து அடியேனை மன்னித்துக் கொள்ளுங்கள். இவர் சொன்ன இந்த தகவல் மூல நூல்கள்ல எதுலையும் கிடையாது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தெரியுதா நாம எங்க போறோம்னு? சார், வால்மீகி ராமாயணத்துல கிடையாது சார். கம்பர் அப்படின்னு உடனே கேட்காதீங்க. கம்ப ராமாயணத்துலயும் இல்ல. அப்புறம் எப்படி அது வழக்கமா எல்லாரும் சொல்றாங்க? அப்படி வாங்க நீங்க, அப்படி வாங்க ஐயா. இந்த 120 ராமாயணம் சொன்னேன். ஆல்ஹா ராமாயணம்னு ஒரு ராமாயணம் ஹிந்தி. இந்த பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை சொல்றீங்க இல்லையா? மாதிரி பெரிய எழுத்துல ஹிந்தியில உள்ளது. ரதஷ்யாம ராமாயணம்னு ஒண்ணு உண்டு ஹிந்தியில. ஆனா இது சின்னதா இருக்கும், சின்ன எழுத்துல இருக்கும். அதுல அந்த ஆல்ஹா ராமாயணத்துல அங்க அவங்க உரிமை பற்றி நம்ம எப்படி கம்பர் மாத்தினாருன்னு சொன்னோம், அந்த பட்டதிரி அந்த மாதிரி அவங்க அங்க எழுதினாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க? புதிதாக சொல்ல வேண்டும், புதுசா சொன்னதாக 110 பேர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சொல்லணும்னு மூல நூலையே தொடாம இந்த மாதிரி கோடு கிழிச்சான். மயில்ராவணன் கதை தெரியலையா? தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஐயா, அந்த மயில்ராவணன் கதை வால்மீகி கம்பர்கிட்ட எல்லாம் இல்லையே, துளசிதாசர்கிட்ட இல்லையே, பட்டதிரி கிட்ட இல்ல, ஹரிபக்தி சுதோதயம் இதெல்லாம் எதுலையுமே இல்லையே. பின்ன எப்படி வந்தது? அது ராதேஷ்யாம ராமாயணத்துல வந்தது. இந்த பிரசங்கம் பண்றவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு கொஞ்சம் அமக்கலம் பண்ணணும், அதனால கட் அண்ட் பேஸ்ட் எல்லாம் இன்னைக்கு பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்களுடைய மேம்பட்ட விசாலமான அறிவுங்கிறோம் இல்லையா, அதை வைத்து மக்களிடம் கொண்டு வந்தார்கள். இவங்க என்ன பண்ணிருக்கணும் சொல்லும் பொழுது, இது வால்மீகி கம்பர் சொல்லல, அந்த நூல்ல அவர் இப்படி எழுதியிருக்கார் அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தா வம்பு இல்லையே சார். வால்மீகி ராமாயணப்படி கம்பராமாயணப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்மீகி ராமாயணப்படி கம்பராமாயணப்படி ராவணன் வந்தது துறவி வேஷத்துல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னியாசியா வரான். துறவிகளை அவமானப்படுத்தக்கூடாது. பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்கறேன், வாங்கன்னு. மூல நூல்ல இதான் இருக்கு. அந்த ராவணனை உள்ள கூட்டு உட்கார வச்சு, உட்காரத்துக்கு தர்பை பில்லால் செய்யப்பட்ட ஆசனம் கொடுத்து, என்னையா கலாச்சாரம் இது? இன்னும் விருந்தோம்பல்னு சொல்றீங்களே சார். ஆட்டி படைச்சாங்க சார் நம்ம முன்னோர்கள்லாம்.
ராவணனை உள்ள உட்கார வச்சு உட்கார்றதுக்கு தர்மப்பில்லால் என்னக்க நமக்கு என்ன பலகா சார் டேக் யுவர் ஆனரபிள் சீட் அப்படின்னு தமிழில் சொல்லி சோபாவில் உட்காத்தி வச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் தர்மப்பில்லால் செய்யப்பட்ட ஆசனம் போடணும். உட்காத்திட்டு அவளுக்கு இலைய போட்டு அதில் வேண்டிய காய்கனி கிழங்கு வகைகளை வைக்கிறான். நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறமா அவன் தூக்கிட்டு போனான் பாருங்க, மாட்டினான். இதைத்தானே சார் 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே, இதெல்லாம் அந்த காலத்து சினிமா பாட்டு, இந்த காலத்து பாட்டு இல்லை, கோச்சிக்கூடாத. அந்த காலத்து சினிமா பாட்டு சொல்லிட்டு ஷார்ப் வாய்ஸில் பாடியிருப்பார் டிஎம்எஸ். அன்னும் வீட்டிலே கண்ணக்கோல் சார்த்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே அப்படின்னு அடிப்பாரு. அண்ணன் விட்ட வீட்டில் இவன் கண்ணை வச்சான் பாருங்கோ, போச்சே சார், போச்சே சார். ஆகவே லக்ஷ்மணன் கோடி கிழித்ததாக மூல நூல்களில் இல்லை. அழுத்த நிறுத்தமா வச்சுக்கோங்க, தெரியுதா? அதே போல அங்க அவர் அவதாரம் பண்ணின அதுக்கு எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டோம். அங்க அவதாரம் பண்ணியிருந்தா கூட அவர்கள் பல்லாண்டு காலமாக வச்சு பூஜை செய்து கொண்டு வந்திருந்த அந்த மூல வடிவம் இக்ஷ்வாகு குலதனம்ங்கிற பேர்ல இங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். அங்க சுவாமி என்ன பேர்ல சொல்றாங்க? ராம் லல்லா அப்படின்னா குழந்தை ராமர். தெரியுதா? குழந்தை ராமர்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? நாமெல்லாம் அந்த ராமருடைய குழந்தைகள் சார். ஏன் அப்புறம் என்ன காப்பாத்த அவ இருக்கான், போயா, முடிஞ்சு போச்சு கதை. சுடலை மாடன் சாமி, கருப்பன், ஐயனார், மாரியம்மன், இந்த மாதிரிலாம் குலதெய்வங்கள் நிறைய உண்டு. மறுபடியும் சொல்றேன் நேயர்களே, குலதெய்வத்தை விட்டுட்டு நாம எந்த தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதை அழுத்தம் திருத்தம் வச்சுக்கோங்க, தெரியுதா? குலதெய்வம் வழிபாடு தான் முக்கியம். அது குலதெய்வம் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கிறது இல்லை.